வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆப்ளிகேட்டரி பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அப்படின்னா என்னன்னு தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடியே டக்டஸ் ஆர்டரியோசிஸ்னா என்ன, லிகமெண்டம் ஆர்டரியோசம்னா என்ன, இந்த லிகமெண்டம் ஆர்டரியோசம்க்கும் டக்டஸ் ஆர்டரியோசிஸ்க்கும் நடுவுல ஆக்சிஜனுக்கும் ப்ரோஸ்டாக்லாண்டினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டுலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அண்ட் பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோஸோட ஹீமோடைனமிக்ஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்த பத்தியும் மர்மர் பத்தியும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆப்ளிகேட்டரி பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் போறதுக்கு முன்னாடி சில வேற டிசீஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்தாதான் நமக்கு ஆப்ளிகேட்டரி பிடிஏனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல்மனரி அட்ரீஷியா. அட்ரீஷியா அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல ஃபார்ம் ஆக வேண்டிய ஒரு பேட்டன்ட் டியூப் ஃபார்ம் ஆகாம போயிடும். அப்ப பல்மனரி ஆர்டரி பேட்டன்டா இல்லாம அடைஞ்சிருக்கும். அதனால ரைட் வென்ட்ரிக்கலோட அவுட்ஃப்ளோ பல்மனரி சர்க்குலேஷனுக்கு போக முடியாது. அப்படி போகணும், இப்போ நம்மளோட ரைட் ஹார்ட்டுக்கு வந்த பிளட் இப்ப வெளியே போகணும் அப்படின்னா there should be a patent ventricular septal defect. அந்த மாதிரி ventricular septal defect இருந்தாதான் இந்த பிளட் ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வரும். அண்ட் இந்த பிளட் should be get purified. சோ இந்த பிளட் அயோட்டா வழியா போய் there should be a patent ductus arteriosus which pushes the blood to the pulmonary circulation. இதுல not only the right ventricular blood, left ventricular blood வரும் தான் there will be a mixing of blood. ஆனா கொஞ்சமாவது பிளட் பியூரிஃபை ஆகணும் லங்குக்கு போய் அப்படின்னா there should be a presence of VSD and patent ductus arteriosus. இது மாதிரி வேற எந்தெந்த டிசீசஸ்ல நம்மளோட டக்ட் பேட்டன்டா இருந்தா மட்டும்தான் பேபியால சர்வைவே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வருதோ அதுக்கு பேரு தான் ஆப்ளிகேட்டரி பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசிஸ். இதுல ஃபர்ஸ்ட் பல்மனரி அட்ரீஷியா பத்தி பார்த்திருக்கோம். அடுத்து ட்ரைகஸ்பிட் அட்ரீஷியா பத்தி பார்க்கலாம். அப்போ ட்ரைகஸ்பிட் வால்வே ஃபார்ம் ஆகாது. சோ நம்மளோட ரைட் ஹார்ட்டுக்கு பிளட் வருது, அது ரைட் வென்ட்ரிக்கிள்கே போகாது. அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு போகணும் இல்ல இது பியூரிஃபை ஆகணும் அப்படின்னா there must be a patent atrial septal defect. பேட்டன்ட் ஏட்ரியல் செப்டம் வழியா ரைட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு பிளட் வந்து அயோட்டா வழியா போய் it goes through the patent ductus arteriosus and there must be the presence of patent ductus arteriosus. அது வழியா லங்குக்கு போய் பியூரிஃபை ஆகும் and there will be a return of blood. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்தும் பிளட் வரும், லங்ல இருந்து பிளட் வரும். இது எல்லாமே சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகும், பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசிஸ்க்கு போகும். இந்த மாதிரி போனாலும் இந்த மாதிரி பேட்டன்ட் டக்ட் அண்ட் நம்மளோட செப்டல் டிஃபெக்ட் இருந்தாதான் பேபி இஸ் கம்பேட்டபிள் டு லைஃப். இது செகண்ட் டிசீஸ் which is tricuspid atresia அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தேர்ட் டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட அயோட்டிக் அட்ரீஷியா. இந்த அயோட்டிக் அட்ரீஷியால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேவல் சிஸ்டம்ல இருந்து வர பிளட் லங்குக்குலாம் நார்மலா தான் போகும். ஆனா ரிட்டர்ன் வர பிளட் லெஃப்ட் ஏட்ரியம் வரும், ஆனா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா வழியா போக முடியாது. தட் இஸ் அன் அட்ரீஷியா. அயோட்டால அட்ரீஷியா இருக்கும். சோ there must be the presence of ventricular septal defect. அது வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் it goes to the right ventricle and it goes through the pulmonary circulation. அங்க இருந்து பேட்டன்டா இருக்க டக்டஸ் ஆர்டரியோசிஸ் வழியா it goes through the systemic circulation. இல்லனா systemic circulationக்கு blood left ventricle இருந்து போகவே முடியாது. So third condition is an aortic atresia. ஃபோர்த் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டக்டஸ் ஆர்டரியோசிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ப்ரீடக்டலா எந்த ஒரு கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட அவுட்ஃப்ளோ பிளட் என்ன ஆகும்னா அயோட்டா வழியா போக முடியாம இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றும். சோ இதுலயும் there must be a ventricular septal defect. So இதுலயும் blood goes through the pulmonary artery and இந்த patent duct மூலியமா இந்த மாதிரி systemic circulation போகும். இதுல நான் ஒரு 4 டிசீஸ் பத்தி தான் பேசியிருக்கேன். இதே மாதிரி எந்தெந்த டிசீசஸ்க்கெல்லாம் there must be the need of patent ductus, இந்த மாதிரி எந்தெந்த டிசீஸ்க்கெல்லாம் பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் தேவைப்படுதோ அந்த டிசீசஸ்ல நம்மளோட டக்டஸ் பேட்டன்டா இருக்கிறதுக்கு பேர் தான் we are
calling it as obligatory patent ductus arteriosus அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ PDA பத்தி பேசும்போதே நம்ம சொல்லியிருப்போம், prostaglandin E1 is a main factor that keeps the duct open. அந்த மாதிரி duct இதுல எல்லாம் ஓபனா பேட்டண்டா இருக்கிறதுக்காக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிளாசண்டா வெளியே வந்ததுனால there will be no prostaglandin C1. அதனால we are trying to give it as externally at the rate of 0.1 microgram per kg per மினிட்டுக்கு நம்ம இன்ஃபியூஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி இன்ஃபியூஷனை நம்ம எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அப் டு 7 days வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்குள்ள சர்ஜிக்கலா இந்த எல்லா பேத்தாலஜிக்கல் டிஃபெக்டையும் we should repair. அப்பதான் இந்த PGE1னால வர கான்ட்ரா இண்டிகேஷனை நம்ம வராம தடுக்கலாம். So this is all about obligatory patent ductus arteriosus, and here we are finishing the acyanotic heart disease. Next classல இருந்து we will be dealing with the cyanotic congenital heart diseases. அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and